பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வந்தம் வற்றதோர் கோவே. பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த வீரானடி போற்றி வாலிதிரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி போற்றி. சைவத்தின் மேற்சமயம் வேறில்லை அதற்சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்தரு தேவ அறமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாளம் உயிர் துணையே. திருமுறையே செய்வ நெறி கருவூலம் தென்தமிழின் தேன்பாகாகும் திருமுறையே கைலை என்கண் சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம். திருமுறையே நடராசன் கரம் வருந்த எழுதி அருள் செய்த நூலாம். திருமுறையே சொக்கேசன் மதிமலிவாய் மலர்ந்தருளும் சிறப்பிற்றாமல். பெரிய புராணம் தொடர் சொற்பொழிவில் ஒவ்வொருவருடைய சிவனடியார் ஒவ்வொருவருடைய 60 நாயன்மார்களில் 5 பேர்களுடைய வரலாறினை தெரிந்து கொண்டோம். 6வதாக தடுத்தாட்கொண்ட பெருமான் என்று சொல்லக்கூடிய சுந்தரருடைய காப்பியத்தை வழங்கி வந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று வருகிறது. நாட்குறித்து நகரரை திருமணத்தை தடுத்து கூட்டி செல்லக்கூடிய அந்த சரீரத்தில் இப்பொழுது வேத கோஷங்கள் எழுந்தன. வெளியே மங்கள கீதம் இசைத்தனர். சங்கம் முழங்கியது. பெண்கள் இன்னிசை எழுப்பினர். ஆண்களும் பெண்களுமாய் பந்தலில் நிறைந்திருந்தனர். நம்பி ஆரூரர் நடுவே அமர்ந்து திருமண சடங்குகளை நடத்தி வந்தார். அந்த நேரத்தில் மிகவும் வயதான தொண்டு கிழவர் ஒருவர் வியர்க்க விறுவிறுப்பாக பந்தலை நோக்கி வந்தார். ஒரு கையில் தாளாங்குடையை பிடித்தவராய் மற்றொரு கையில் தர்ப்பை முதலானவற்றை சேர்த்து கட்டிய துணி மூட்டையை தாங்கிக் கொண்டு அவர் வந்த அவசரத்தில் மேலே போர்த்தியிருந்த அங்கவஸ்திரம் நழுவி முழங்கையில் தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் சிவபெருமான் எப்படி வந்தாருன்னு அந்த அறிகுறியெல்லாம் ஒவ்வொரு இதாக சொல்கிறாங்க. அவர் வந்து தடுத்தாட்கொள்வதற்கு எப்படியெல்லாம் வந்தாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு விரிவாக்கம் பண்ணுறாங்க. பந்தலை அடைந்ததும் அங்கு அமர்ந்திருந்தவர்களிடையே புகுந்து நம்பி ஆரூரரிடம் வந்தார். பின்னர் திரும்பி பந்தலில் இருந்தோரை பார்த்தார். காரியங்களை அப்படியே நிறுத்துங்கள் என்றார். திருமண தாலியற்ற நேரத்தில் நிறுத்துங்கள் என்று சொல்கின்றார்கள்.
அங்கு அமர்ந்திருந்தவர்களிடையே புகுந்து நம்பி ஆரூரிடம் வந்தார். பின்னர் திரும்பி பந்தலில் இருந்தவரை பார்த்தார். வந்தார், திரும்பி பார்த்தார். காரியங்களை அப்படியே நிறுத்துங்கள் என்றார். நிறுத்துங்கள், திருமணம் நடக்க தாலி கட்டுற ஓரத்திலே நிறுத்துங்கள். பந்தலில் குழுமியிருந்தோர் அனைவரும் திடுக்கிட்டனர். எதுக்கு இந்த ஐம்பந்து இப்படி கல்யாணம் வைக்கிற கூடாம தடுத்து நிறுத்துன்னு சத்தம் போடுது, என்னன்னு தெரிய மாட்டேங்குதுன்னு எல்லாருமே ஒரு திக்குமுக்கா பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பக்கத்தில் இருந்த சடையனாரும் விவரம் விளங்காதவராய் எழுந்தார். சுந்தரருடைய அப்பா வந்து எதுக்கு இந்த ஐயா தாத்தா வந்து சத்தம் போடுது, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு எந்திரிச்சு என்னன்னு கேட்கறக்கு தயாராகிறார். பந்தலின் ஒரு கோடியில் விருந்தினர்களிடம் உரையாடி கொண்டிருந்த சடங்கவியார் அந்த குரலை கேட்டு ஓடி வந்தார். பெண்ணுடைய அப்பாவுமே ஆம்பளை சம்தி ரெண்டு பேரும் என்னடா இப்படி ஒரு சம்பவம் நடக்குது என்னன்னு தெரியலன்னு ஒடியாந்து கேட்கறக்காக வந்திருக்கிறாங்க. பெரியவரே, என்ன விஷயம்? எதற்காக திருமண சடங்கினை நிறுத்துமாறு சொன்னீர்கள் என்று அவரை பார்த்து கேட்டார் நம்பியார் ஊரர். அது கேட்குறாங்க, மாப்பிள்ளை குளத்தில் இருக்கக்கூடிய சுந்தரர் வந்து கேட்குறார், பெரியவரே எதுக்கு திருமணத்தை நிறுத்த சொல்கிறீங்க அப்படின்னு. முதியவர் மறுபடியும் அங்கு இருப்பவர்களை சுற்றி பார்த்து, பெரியோர்களே, இந்த பிள்ளையிடம் எனக்கு ஒரு வழக்கு இருக்கிறது, அதை முடிக்காது திருமணத்தை நடத்த நான் சம்மதியேன் என்றார். இவருக்கு எனக்கு ஒரு வழக்கு இருக்குது, பழங்காலத்து வழக்கு, அதை தீர்க்காம கல்யாணம் முடிக்கிறதுக்கு விடமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அனைவரும் நம்பி ஆரூரை பார்த்தனர். முதியவரின் வார்த்தைகளுக்கு என்ன விளக்கம் என்று அவர்கள் கேட்பது போல இருந்தது அந்த பார்வை. எல்லோருமே எதுக்காக இப்படி இந்த ஐயம் வந்து சொல்றாரு, என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சுந்தர கேட்கிற மாதிரி நிக்கிறாங்க தயாரில். பெரியவரே என்று அழைத்தார் நம்பி ஆரூரர். தாங்கள் குறிப்பிடுவது போல் எனக்கும் உமக்கும் வழக்கொன்று இருப்பதானால் அதை முதலில் முடித்து பின்னரே திருமணத்தை முடிப்பேன். இருப்பினும் என் அறிவுக்கு எட்டிய வரையில் அம்மாதிரி வழக்கு ஏதும் நம்மிடையே இருப்பதாக தெரியவில்லை என்றார். இந்த பிறவியில தெரியலையாச்சு, முன்னால் நடந்த வழக்கு இப்ப கொண்டு வந்து விட்ட என்ன பண்றது? பூர்வ ஜென்மத்தை வினை கொண்டு வந்து சாமி இங்கு இறக்கி விட்டது. அதனால மறந்தாலும் நான் மறப்பேனோ என்று கேட்டார் முதியவர். நீ மறந்துட்டாலுமே நான் மறக்க மாட்டேன், ஏன்னா போன ஜென்மத்தில் செஞ்ச பிரச்சனை இருக்குதல்ல, அது இன்னைக்கு தீர்க்கானமாச்சுன்னு வந்துட்டே அப்படிங்கிறார். பெரியவரோ, நானே மறந்து விட்டதாக தயவு செய்து அதை கூறலாமே என்று கேட்டார் நம்பி. அதை சொல்லிய முதல்ல கல்யாணம் வேறு முக்கியம்னு பொண்ணு தயாரில் இருக்குது, சாப்பாடு வேறு விருந்து ரெடியில் இருக்குது, இதை விட்டு போட்டு நடுவில் வந்து வழக்கு இருக்குது, அது இருக்குது, ஒரு தாத்தம் வந்து கல்யாணத்தை நிறுத்தறக்கு பார்க்கறீங்க அப்படிங்கிறார். சொல்லத்தானே வந்திருக்கிறேன் அப்படி ஐயும் சொல்றாருங்க. சிவபெருமான் வந்து சொல்லத்தானே வந்திருக்கிறேன் என்று பெரியவர் திரும்பி மற்றவர்களை பார்த்து, எல்லோரும் கேளுங்கள், இந்த பிள்ளை என்னுடைய அடிமையாவான் என்றார். என்னாச்சு? அடிமையாவான். எனக்கு அடிமைன்னு அன்னைக்கே பட்டையும் எழுதி கொடுத்துட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, இன்னைக்கு எங்கே திருமணம் செய்ய போகிறேன், திருமணம் செஞ்சால் ஓடிடுவேன் அன்னி விட்டுட்டு அப்படின்னு சொல்லி சிவபெருமானே சொல்கிறாங்க. பெரியவரின் அந்த வார்த்தைகளை அனைவரும் திடுக்கிட செய்தன. அவர்களில் ஒரு சிலர் முதியவரிடம் ஆத்திரம் கொண்டனர். பல பேர் ஊடி இருக்கிற போது ஒரு வார்த்தை சொன்ன 4 பேர் அப்படி சொல்லுவாங்க, 4 பேர் இரு பார்க்கலாம்பாங்க, அது என்ன தெரிஞ்சுக்கலாம்பாங்க, இப்படி பல மாதிரி கச்சன்னு ஒரு சத்தம் வரக்கூடாதுன்னு செய்யுங்கிற இடத்துல அப்படி நிறுத்தினா உப்பவா இருந்தா அடியே அடிங்களா இன்னும் எடுத்து போடுவாங்க, குடிச்சிட்டு போயிடுவாங்க, தாத்தனை கொட்டு போயிடுவாங்க. சுப வேளை நெருங்கி வரும் அந்த நேரத்தில் தடையாக வந்து நிற்கிறாரே என்று முணுமுணுத்தனர். கல்யாணம் நோக்கிற போது தாலி கட்டுற போது இந்த கிளம்பேற வந்து குறுக்கட்டின அப்படின்னு முணுமுணுன்னு வெளியே சொல்ல மாட்டான்னு சொல்றாங்களாம்மா. கிழவனாருக்கு பைத்தியம் போல் இருக்கிறது அப்படி 2 பேர் சொல்றாங்க. கிழவனாருக்கு பைத்தியமா இருக்குது அப்படின்னு. எங்கோ செல்ல வேண்டியவர் இங்கு வந்து விட்டார். இன்னும் சில பேர் எங்கேயோ ஓர் தாத்தன் இங்கெங்கேயே வந்து மூத்த கல்யாண வீட்டில் அப்படின்னு சொல்றாங்க என்று வேறு சிலர் ஏளனம் செய்தனர்.
அப்புறம் சில பேர் வந்து ஏளனமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்பி ஆரூருக்கு சிரிப்பு வந்து விட்டது. சிரிக்காம என்ன பண்ணுறது? கிழவராய் பார்த்து கேலியாக சிரித்தார். கிழவனை பார்த்து கேலியாக சிரிக்கிறார். எதுக்கையே இப்படி வந்துட்டு நீங்கள் கல்யாணம் கூட பண்ணுறப்படி? பெரியவரே, நான் உம்முடைய அடிமையா? நன்றாகத்தான் சொன்னீர்கள். உம்மை நான் பார்ப்பதே இப்போதுதான். அப்படி இருக்க நான் எவ்விதம் உம்முடைய அடிமையாக முடியும் என்று கேட்டார். இப்போதான் பார்க்குறேன். இதுக்கு முன்னால் அடிமைன்னு சொல்கிறீங்க, இது நியாயமா அப்படின்னு சொல்லி சுந்தரர் வந்து இந்த தாத்தனை கிளம்புனார கேட்குறாரு. மணமகன் நன்றாகத்தான் கேட்டான் என்று இங்கு ஏமாறந்தவர் யாராகிலும் இருப்பார் என்று வந்தார் போலும் என்று ஒரு சிலர் நம்பியை ஆதரித்து பேசினர். சரியத்த மாப்பிள்ளை கேட்குறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு ஆதரித்து சொல்கிறாங்க. கிழவரோ மற்றவர் பேசும் பேச்சுக்களை கொஞ்சமும் லட்சியம் செய்யாதவராக இருந்தார். யார் பேசினாலும் இவர் அந்த குறிக்கோள் இருந்து நழுவுற மாதிரி இல்லை, விட்டு கொடுக்குற மாதிரி இல்லாமையே இருக்கிறார். என்னை உனக்கு முன்பின் தெரியாவிட்டால் தான் என்ன? அந்த காலத்தில் உன் பாட்டன் எனக்கு எழுதி கொடுத்த அடிமை சீட்டு என் வசம் உள்ளது. அடிமை ஓலை என்கிட்ட இருக்குது ஐயா, சும்மா நான் வல்ல அப்படின்னு சொல்லி சுந்தரர் வந்து சொல்றார். அதை தெரிந்து கொள்ளாது என்னை பார்த்து ஏளனம் செய்கிறாயே என்று கேட்டார். சுந்தரரை பார்த்து அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்காம சும்மா பேசிகிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்பி ஆரூரரின் முகத்தில் கொஞ்சம் கடுமை ஏறியது. மறுபடியும் கோபம் கொஞ்சம் சுருன்னு வந்துடுது. பெரியவரே, நீர் என்ன பித்தனா? அந்தனர் ஒருவர் மற்றொரு அந்தனருக்கு அடிமை என்ற வழக்கை எங்காவது கேட்டிருக்கின்றீரா என்று கேட்டார். சுந்தரர் கேட்கிறார், அந்தனர் அடிமைன்னு சொல்லி எங்காவது பார்த்துருக்கிறீங்களா, கேட்டிருக்கிறீங்களா? அப்பனே, நீ எப்படி வேண்டுமானாலும் இகழு, அதற்காக நான் வருத்தப்பட போவதில்லை. எப்படி வேணாலும் திட்டிக்க, எப்படி வேணாலும் பேசிக்க, நான் வருத்தப்பட போவதில்லை. ஆனால் கல்யாணம் முடிக்க கூட மாட்டேன். சாயம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறார். என் உரிமையை நிலைநாட்டி செல்லவே நான் இங்கு வந்துள்ளேன். நான் என்னுடைய உரிமையை என்ற பங்கை நிலைநாட்ட செல்றதுக்கு இங்கே வந்திருக்கிறேன். நீயோ என் அடிமை, என்னுடைய பணிகளில் உதவி செய், இப்போதே புறப்படு என்றார் முதியவர். எனக்கு தொண்டு செய்ய கடமைப்பட்டவ, இங்கெங்கு வந்து கலியன் முக்கிற வா அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுறார். அவருடைய வார்த்தைகள் நம்பி ஆரூரை மேலும் சினங்குல செய்தன. கோபம் வச்சா சூட்டு கிளப்பிட்டே இருக்கிறது. இந்த கம்மன் வந்தமா கல்யாணத்தை பார்த்தோமா விருந்து சாப்பிட்டோமா போறது விட்டு போட்டு இந்த ஐய கிளப்பிட்டே இருக்கிறார். நான் ஒருபோதும் உங்கள் அடிமை இல்லை, இல்லாத ஒன்றை சொல்லி இங்கு குழப்பம் விளைவிக்க வந்தீர்களே என்றாரு சுந்தரர். இருப்பதைத்தான் சொல்கிறேன், ஆதாரம் அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சுந்தரர் கேட்கிறார். உன் பாட்டனார் எழுதி கொடுத்த ஓலை சீட்டு என் வசம் இருக்கின்றது என தெரிவித்தேனே, கைவசம் இருக்கிறதா? ஆம். எங்கே அதை எடுத்து காட்டும், உங்கள் கூற்று பொய்யென நிரூபிக்கிறேன் என்று சுந்தரர் சொல்றார். கிழவர் தாம் வைத்திருந்த மூட்டையிலிருந்து ஒரு ஓலை நறுக்கை எடுத்தார். இப்படி கொடுங்கள், நான் அதை பார்க்கிறேன் என்று கையை நீட்டினார் நம்பி ஆரூரர். கிழவனாரோ கடகடவென்று சிரித்தார். இந்த சீட்டை கொடுத்த உடனே கிழிச்சு வீசிட்டா சீட்டு போயிருமல்லன்னு இவர் சிரிக்கிறார். அப்படி கொடுக்க முடியுமா அப்படின்னு அவரே அப்படி கேட்கிறார். நல்ல காரியம்தான், போ, உன்னிடம் ஓலையை கொடுத்து விட்டால் விளைவு பேராவுத்துத்தான். ஓலையை கிழித்து எரிந்துவிட்டு நான் கூறுவது பொய்யென்று சாதிப்பாய். ஓலை கிழிச்சு போட்டு தாத்தம் பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சாமி ஒத்துக்க மாட்டேங்கிறார். மேலும் நீயோ என்னுடைய அடிமை, உன் வார்த்தைப்படி நான் நடப்பது நியாயமில்லை என்றார். நம்பி ஆரூரரின் பொறுமை எல்லை மீறி விட்டது. மறுபடியும் சொல்லிட்டு கிளப்பி விட்டார். நீ கை வைக்கிற கண்டிஷனுக்கு போயாச்சு. கை நீட்டி கிழவரிடமிருந்து ஓலையை பறிக்க முயன்றார். நீ ஓலை புடுங்கிட்டு அப்புறம் எடுத்து சொல்ல போற கொண்டாந்து புடங்கறக்கு போறார். கிழவர் இதை எதிர்பார்த்தார் போலும் சட்டென்று இரண்டடி பின் நகர்ந்தார். 2 அடி பிறகு போயிட்டார். ஓலை புடுங்கிருப்போம் போல. வார வேகத்தை பார்த்தார்.
அப்படி வரார். அப்போதும் நம்பி ஆரூரர் விடவில்லை. மறுபடியும் இல்லை, நீ 2 எட்டு படம் நான் 4 எட்டு பாய் வச்சுட்டு முடுக்கிறார். அந்த ஓலையை கிழவரிடமிருந்து எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும் என்று எண்ணியவராய் அவரை நெருங்கினார். கிழவரோ நம்பியினிடம் அகப்படக்கூடாதென்று பந்தலுக்கு ஓடத் தொடங்கினார். மறுபடியும் கொஞ்சம் வெளியே ஓடிட்டார். சிறிது நேரம் இருவருக்கும் இங்கும் அங்கும் ஓடினார். கண்டவழி பிடிக்கிற மாதிரி இவர் அங்கே ஓட அவர் இங்கே ஓட, அந்த ஓலை புடுங்கறதுக்கு இவர் பாடாத பாடுபடுறாரு. அவரே கொடுக்காம வச்சுக்கிறதுக்கு பார்க்குறாரு. இப்படியே 2 பேரும் மேல் கட்டிட்டு இருக்கிறாங்க. நம்பியின் பிடியில் அகப்பட்டு விடக்கூடாது என்று இங்கும் அங்குமாய் பாய்ச்சல் காட்டினர். அப்புறம் என்ன பண்ணாங்க? குதிச்சு ஓடுறாங்க, தப்பிச்சு வேகமா. அவரை விருத்தாப்பிய தசையின் முடிவில் இருப்பவர் நம்பி ஆரூரரே. 16 வயது பாலகன் எவ்வளவு நேரம்தான் தாக்கு பிடிப்பது? 16 வயது பாலகனா இருக்கக்கூடிய சுந்தரன் கிழவன் கூட என்ன இருந்த மல்கட்ட முடிக்கி அப்படின்னு ஒரு செய்தி சொல்றாங்க. கிழவரை நோக்கி நம்பி ஆரூரர் அவரிடமிருந்து ஓலையை வெடுக்கென்று பிடுங்கி கிழித்தெறிஞ்சார். அந்த சொன்ன வேலை செஞ்சுட்டு வெடுக்குன்னு இந்த ஓலை வச்சுட்டு நீ ஆட்டிட்டு கொண்டாண்டு பிடுங்கி கிழிச்சு போட்டுறது. போட்டத்தான் வேலை கல்யாணம் வைக்க முடியும். கல்யாணத்துக்கு தடையா இருக்கிற ஓலை எதுக்கு அப்படின்னு வெடுக்குன்னு பிடுங்கி கிழிச்சு வீசிட்டார். அந்தனர் மற்றொரு அந்தனருக்கு அடிமையாகி அவனிடம் பணிகளை செய்வதாம். இதென்ன நியாயம் என்று வெறுப்போடு கூறியபடி தமது இருப்பிடத்துக்கு திரும்பினார் நம்பி ஆரூரர். கல்யாண மேடைக்கு போயிட்டே இருந்த ஓலைதான் முடிஞ்சு வச்சு நீங்க ஒன்றும் வழக்கம் மேலே எது மில்லியாச்சுன்னு கல்யாணம் வைக்க போலாம்னு அவரு புறப்பட்டார். அப்படியே நீ செய்த காரியம் தகுமோ? என் கூற்றுக்கு ஆதாரமாக உள்ள ஓலையை காட்டு என்று கூறி அதை பிடுங்கி கிழித்தெறிவது முறையாகுமோ? ஓலையை காட்டுன்னு சொல்லி போட்டு நீ பிடுங்கி கிழிச்செறிஞ்சது நியாயமா என்று கேட்ட கிழவர் அங்கிருப்பவர்களை பார்த்து, நீங்களும் பார்த்து கொண்டுதான் நிற்கிறீர்கள். இந்த பிள்ளை செய்தது நியாயமா? என்னிடம் ஓலையை பிடுங்கி கிழித்து எறிந்து விட்டான். அது எதை காட்டுகிறது? இவன் எனக்கு அடிமைதான் என்பதை உணர்த்தவில்லையா? ஏதோ இருக்குங்காட்டி என்ன பிடுங்கி கிழிச்சிட்டியா அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் போல அவருக்கு அந்த ஆதாரமா பேசக்கூடிய ஒரு பேச்சு வருது. ஆதாரமாக உள்ள ஓலையை கிழித்து விட்டால் என் வார்த்தையை யாரும் நம்ப முடியாது என்றுதானே இக்காரியம் செய்ய துணிந்தான். நீங்களே சொல்லுங்கள் என்று ஓலம் விட்டார். அந்த ஐயா கூச்சல் விட்டு சத்தம் எழுப்புது. இந்த மாதிரி ஓலையை பிடுங்கி கிழிச்சு விட்டானே அப்படின்னு. அவர்களுக்கு அடிநுனி தெரியாத இந்த வழக்கு ஆச்சரியத்தை அளித்தது. எதுவுமே தெரியாது அப்பாவி மக்களுக்கு. இந்த சமாச்சாரம் இவங்க 2 பேருக்கும் தெரியும். அதனால அவைகள ஆச்சரியத்தோட இருக்கிறாங்க. ஐயா பெரியவரே, பதட்டப்படாதீர்கள். எங்களுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் இவனை உம்முடைய அடிமை என்று கூறுகிறீர், அவனோ மறுக்கிறான். வழக்கமாக கூறினால் என்ன செய்வது என்பதை யோசிப்போம். முதலில் நீங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள் என்பதை கூறுங்கள் என்றார். எனக்கு வெண்ணெய்நல்லூர் என்றார். அவர் நம்பி ஆரூரர் குறுக்கிட்டார். திரு வெண்ணெய்நல்லூர் அப்படின்னு சொல்லி வெண்ணெய்நல்லூர் சொல்றார். சாமியாக வந்த திரு ஊர் வெண்ணெய்நல்லூர் என்றார். அங்கல்லவோ நமது வழக்கை பேசி முடிவு செய்ய வேண்டும். இந்த இடம் தகுந்தது அல்லவே என்றார். பெரியவர்கள வழக்கு அங்கேயும் இங்கே என்ன வேலை, அங்கதானே போய் பேசி முடிச்சு தீர்க்கணும் அப்படின்னு பெரியவங்கெல்லாம் சொல்றாங்க. ஆம், அதுதான் சரியானது. இந்த தாத்தாவுமே ஆமா சரி, எந்த இடத்துக்கு போனத்தான் நீ எங்க கடைக்கு கட்டுப்படுவேன்னு சொல்லி அவரும் சொல்றாரு. அதுதான் சரியானது, இப்போதே புறப்படு. அவ்வூர் சபையோரிடம் என் வழக்கை உரைத்து நியாயம் கேட்போம் என்றார் கிழவர். குட்டவாடு இல்லை, குட்டிட்டு கையோட பிடிச்சி கொண்டு போயிடான்னு பார்க்கறாரு. வாரும் போகலாம் என்று உத்தரியத்தை எடுத்து மேலே போர்த்தி கொண்டு புறப்பட்டார் நம்பி ஆரூரர். நம்பி ஆரூரர் புறப்பட்டார். இதுதான் பிரச்சனையாக இருக்குது, முடிச்சுட்டே கல்யாணம் முடிக்கல அப்படின்னு. முன்னே கிழவர் செல்ல அவர் பின்னே நம்பி ஆரூரர் சென்றார். சடையனாரும் மற்றும் அங்கு கூடியிருந்தோரும் இதென்ன விந்தை,
என்று வியந்தவர்களாய் அவர்கள் இருவருமாய் தொடர்ந்தனர். எல்லோருமே சேர்ந்து போகிறாங்க. என்னதான் நடக்குதுன்னு போய் பார்க்கல, கல்யாணம் முடிக்கிறதுக்கு போட்டு இது ஒரு புதுசாக வந்துருக்குது. இப்படியாக அந்த தடுத்தாட்கொண்டு இறைவனாக வந்து முதியவர் வேடத்தில் சுந்தரரை அழைத்து சென்று அங்கு சென்ற தீர்ப்பு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, புதுசாக எடுத்து ஒரிஜினல் ஓலையும் சொல்லி எடுத்து காமிக்கிறார். அந்த காமிச்சு அந்த சபையோர்கள்லாம் வாங்கி பார்த்துட்டு, ஆமாம் ஜெராக்ஸ் காப்பி இருந்திருக்குது, நகல் அன்னைக்கே போடக்கூடிய ஒரு இது செஞ்சுருக்குறாங்க. அப்புறம் அதை கொடுத்து தீர்ப்பு சொல்லி, சரி இவருக்கு அடிமைதேன்னு சொல்லி சுந்தரரை வந்து சிவபெருமான இடத்துல எல்லா விளக்கத்தையும் முழுசாக வந்து உருவத்தை காமிக்கிறார். சுந்தரர் கிட்ட சிவபெருமான உருவத்தை காமிச்சோடனே சுந்தரர் வந்து என்ன சொல்கிறாரு, சிவபெருமானே நீங்கள் வந்து இப்படி நாடகம் ஆடிட்டீங்கள, சரி உங்களுக்கு அடிமை என்று எழுதி கொடுத்த ஓலையும் இருக்குது, இனி பணிவிடை செய்கிறோம்ங்கிறார். சரி என்ன பணிவிடை அப்படின்னு சொல்லும் பொழுது, பித்தான்னு சொல்லி எனக்கு திட்டினியெல்லாம் அதன் மூலமாக வாய் மூலமாக எனக்கு ஒரு பாட்டை பாடுன்ட்டார். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா எற்றான் மறவாதே நினைக்கின்றேன், மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள் அத்தாயினி உனக்கு ஆளாகி அல்லேன் எனலாமே என்று அந்த பாட்டு தொடங்கி தேவாரமாக திருப்பாட்டாக சுந்தர் பாடி இறைவன் திருவடியை அதை வந்து இறைவன் திருவடி எங்கே செயல்றார் அப்படின்னா, கேரளா மாநில சேரநாடு போய் திருவாஞ்சிக்குளத்திலிருந்து இந்த பொண்ணு என்னாச்சு, அது இறைவன் திருவடி செய்யறதுக்கு. அப்போ இன்னொரு கட்டத்தில் வருது, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு போனதானே சுவையாக இருக்கு. இன்னும் 2 பொண்ணு இருக்குதுங்க, சஞ்சய் நாச்சியர் பரவி நாச்சியர் 2 பேர் முக்கியம். மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா வெண்ணும் நாமங்கள், முன்பு செய்த பலிக்கு துணை அவன் பன்னிருதோளும் பயந்ததனி வலிக்கு துணை, வடிவேலும் செங்குடம் ஐயுருவமுமே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர, வீரவேல் முருகனுக்கு அரோகர, ஞானவேல் முருகனுக்கு அரோகர, பழனியன் கிரியோனுக்கு அரோகர, பலதண்டாயுதபாணிக்கு அரோகர. திருச்சிற்றம்பலம். கற்றவர்கள் உன்னங்கனியே போற்றி, கலைந்தார் செல்லுங் கதியே போற்றி, அற்றவருக்கு அறமுதுமானாய் போற்றி, அல்லலரு கண்டாய் போற்றி, மற்றொருக்குள்ள மைந்த போற்றி, வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி, செற்றவர்தம் புறமரித்த சிவனே போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. ஓம் ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, ஜேதனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் வெந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மறை போற்றி போற்றி. வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, நிலாமையாவன்னை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒழித்தாய் போற்றி, ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி, ஆற்றாகி இங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரரங்கம் 4 வேதம் ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றியோம். தேவாரம் இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. சாமி தேவாரம் சொல்றேன். செஞ்சடை மேல் மிளிர்கின்ற வேதியனே, மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே, எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கும், உலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமெட்டு பூமாலை புனைந்து ஏற்றி புகழ்ந்து பாடி, தலையாரக் கும்பிட்டு கூற்றுமாடி சங்கராசய போற்றி போற்றி என்றும், அலைபுணல் சேர் செஞ்சடையும் ஆதி என்றும், ஆரூரா என்றென்று அலரானில்லே. திருவாசகம் இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பரிந்தினி, பாவியே நுடைய உணனை உருக்கி உள்ளொளி பெருக்கி ஒப்பில்லா ஆனந்தமாய், தேனினை சொரிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே,
யானுனை தொடர்ந்து சிக்கனப் பிடித்தேன் நீங்களெந்தருளுவதினியே. திருவிசைப்பா இறைவன் திருச்சேவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. என்னை உண்பாத வங்கயம் பணிவித்து என்பு எல்லாம் முருகனி எளிவந்து உன்னை என்பால் வைத்து எங்கும் எஞ்ஞான்றும் ஒளிவு அற நிறைந்த ஒன் சுடரே முன்னை என் பாசம் முழுதும் அகல முகத்தலை அகந்துமார்ந்து எனக்கு கண்ணலும் பாலும் தேனும் ஆரமுதுமாய் கனியுமாய் இனியை ஆகினையே. திருப்பல்லாண்டு இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. மண்ணுகதில்லை வளர்கணம் பத்தர்கள் வஞ்சர் போயகள பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க அண்ணனடைமடவான் உமைகோன் அடியோமுக்கருள் புரிந்து பின்னை பிறவியிருக்க நிறுந்தவற்றிற்கு பல்லாண்டு கூறுதுமே. பெரிய புராணம் இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வயதுமோ ரவடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சரியாத மனமும் அன்பகலாத மக்களும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு ஊட்டுக்கண்டாய் அலையாளி அருகிலும் ஆயனது தங்கையே ஆதிகட ஊரின் வாழ்வே அமுதீசரோடு பாகமகளாத சுகவாணி அல்வாமி அபிராமி. ஒரு நாளும் பிரபதியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பன்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. மனிதரும் தேவரும் மாய முனிவரும் வந்து சென்னி புனிதரும் சேவடி கோமலமே கொன்றைவார் சடை மேல் பணிதரும் திங்களும் பாம்பும் பகிரதியும் படைத்தேன் புனிதரும் நீயும் என் புந்திய நாளும் பொருந்துகவே பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூதற்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புயடங்க காத்தாளை அங்கையை கையில் பாத்தாங்கும் கல்லும் வில்லும் சேர்த்தாளை முக்கணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. முகங்கள் போற்றி முகம்பொலி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற இரறுதோல் போற்றி காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணா சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. முருகனுக்கு கிரியோனுக்கு தண்டாயுதபாணிக்கு மருதாசல மூர்த்திக்கு மந்திரகிரி வேலாய் சாமிக்கு. ஓம் நமச்சிவாய. ஆண்டு சித்திரை மாதம் 26ஆம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய நன்னாளில் எழுந்தருளும் நாதருக்கு 397வது அஸ்தம் விண்மீன் நன்னாளில் வழிபாடுகள் செய்திருக்கின்றோம். இந்த நன்னாளான இன்று வேண்டுதல் விண்ணப்பமாக திருமண தடைகள் விலகி திருமணம் நடைபெறவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் விவசாயம் தொழில் வியாபாரம் வளர்ச்சி அடையவும் நோய் நொடிகள் இல்லாமலும் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் எங்களுக்கும்
எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் அறம் அறம் பொருள் இன்பம் இன்பம் வீடு எனும் நாட்பயனும் பொருந்தி நன்னிலை எய்தவும் நீண்ட வாழ்நாள் பெருகவும் மங்கள வாழ்வெய்தவும் திருவருள் பெருகவும் அருள்மிகு எழுந்தருளும் நாதர் பொன்னார் திருவடிகளில் மலர் தூவி வழிபாடு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம். பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் நிறையா பிழையும் நின் ஐந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சியே கம்பனே. வையம் நெடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக செய்வ நன்னறிதான் தலை தோங்குக தெய்வ வெந்திரு நீர்தான் சிறக்கவே வான்முகில் வாழ்ந்து கொள்க மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். கற்பனை கலந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமரிசத்தின் மேலாம் திப்பர யோகமாகும் திட்டம்பர் துணிந்தே ஒற்றுடன் நடக்கின்ற புகழ் போற்றி போற்றி. என்னுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி மலையானே போற்றி போற்றி. மந்திரமாவதும் நீரு வானவர் மேலதும் நீரு செந்து வருவாய் உமை வந்த திருவாய்